எங்க ஈரான் இருக்கிறாங்க தெரியுங்களா? அணு ஆயுதத்துக்கு உண்டான யுரேனியம என்ரிச் பண்ணிட்டாங்க. 6 கிட்ட இருக்கலாங்க. ஐயோ! அவ்வளவுதான் போச்சு. பெரும் அளவுல முடிஞ்சுச்சு. அப்படிங்கிறது போல ஒரு மிக பெரும் பதட்டங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குலக மீடியாக்கள்லாம் உருவாக்குறாங்களா? இது எப்படி யுஎஸ் சைட்லருந்து போகுதுங்களா? இல்ல புதுசா ஏதாவது ட்ரம்ப் எய்ட் அப்படிங்கிறது போல ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த எய்ட்லருந்து ஏதாவது போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல இருக்கிறாங்க இல்லையா? 1 வருஷம் இல்ல, அது பல வருஷ காலமா இவங்களுக்கு இதே பொழப்பு. அதாவது இது வந்து நவம்பர் மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. அது எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. இது எந்த மாசம்னு சொல்லிட்டு அதனால சொல்ல வரேன். ஒரு ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் 60% யுரேனியம் என்ரிச் பண்ணிட்டாங்க. அது நியூஸ் கட்சில நான் அட்டாச் பண்றேன். இதே வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தான் செஞ்சாங்க. 60% கிட்ட கண்டுபிடிச்சுட்டாங்க. எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதத்த உருவாக்கிருவாங்க அப்படிங்கிறதுலருந்து இவங்க வார்னிங் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அது யார் குடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐஏஏலேருந்து வந்து தகவல்கள் வருது அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 6 அணு ஆயுதம் வந்து கண்டே பிடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேள உள்ள போய் எதுவும் இல்ல, இது போலி தகவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த ஈராக்குள்ள பூந்து ஏதோ இருக்குதுன்ட்டு போனாங்க அணு ஆயுதம். ஆனா அங்க ஒண்ணுமே இல்லைல்ல. அதே போல இங்கேயும் போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இஸ்ரேல் இருக்கிறாங்களா பதட்டமாயிருச்சு. இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டரான சார் அவர்கள், ஐயோ! டைம் போயிட்டு இருக்குதுங்க. சீக்கிரமா வாங்க ஏதாவது பண்ணி தடுக்கலாம். அணு ஆயுதத்துக்கு உண்டான யுரேனியமே என்ரிச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறனால பிரசல்ஸ்ல போய் உட்கார்ந்து இஸ்ரேல் தரப்புல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன மாரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ அமெரிக்காக்கும், ஈரோப்புக்கும் உள்ள இருக்கக்கூடிய உரசல்கள் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா, ஈரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பிரான்ஸ்லாம் கலவரமாச்சு. ரத்த களரியாச்சு. ஜெர்மனிலாம் மிக பெருமளவுல ரத்த களரி ஆயிருந்து. ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்கிறதுனால, மைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆயுதங்கள் மட்டும் போயிட்டு இருக்கும். இப்ப அந்த இடத்துல இப்ப அதே போல அமெரிக்கா வச்சுக்கோங்க. இப்போ ஈரோப்பியன் யூனியன் இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்ல. தொடர்ந்து கண்டன குரல்கள குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உக்ரைனுக்கு ஆதரவு இல்ல. கண்டன குரல்கள எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள மென்டாலிட்டி தெரியுங்களா? நீ இங்க எதிர்க்கிற, நான் அங்க எதிர்க்கிறேன். நீ மைக்ல எதிர்த்தீன்னா, நானும் மைக்ல எதிர்ப்பேன். நீ ஆயுதம் குடுக்கற ஸ்டாப் பண்ண, நான் ஆயுதம் குடுக்கற ஸ்டாப் பண்ண. நம்ம 2 பேத்துக்கும் இணைஞ்சு ஃபோக்கஸ் ஒரு இடத்துலயே தான் இருக்கணும். நம்மளுக்கும் உங்களுக்கும் உக்ரைனும் இஸ்ரேலுக்கும் ஃபோக்கஸ் ஒரே மாரி இருந்தா ஒரே மாரி இருக்கு. இல்லன்னா இல்ல. அப்படிங்கிறது போல மிரட்டுறதுக்காக இது போல பொலிட்டிக்கல் கேம்ஸ்லாம் ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து இருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ஆனா இப்போதைக்கு ரஷ்யாக்கும், அமெரிக்காவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு வந்து பார்த்தீங்கன்னா, மலர ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த எஃப்எஸ்பி மீட்டிங் இருக்கு இல்லையா? அந்த மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இரு நாடுகளோட உறவும் கூடிய சீக்கிரத்துல தொடங்க ஆரம்பிச்சிரும். மலர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாரு. நல்ல விஷயம் தான். ஆரம்பிச்சதுன்னா பரவால்ல. ஏன்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு அந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் சைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது மேல தாக்குதல் பண்றதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டுருக்காங்க. ஒருவேள அது செய்றாங்க அப்படின்னா, எங்க கிட்ட அதாவது நாங்க முன்னாடி அட்டாக் பண்ணோம் தெரியுமா? ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டோடைப் தான். அத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த தடவை எல்லாமே மெயின் வெப்பனா இருக்கும் போது பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு கூட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஃபட்டா ரக மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏவி சோதனை பண்றது மட்டும் இல்லாம, அதாவது ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள். ஸோ அத சோதனை பண்றது இல்லாம, புதுசு புதுசா ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, களமிறக்கியிருக்காங்க. சைடுல ஒரு ட்ரோன் லோட் ஆயிருக்கும். இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் 200 கிலோ வெடிமருந்துகள் எடுத்துட்டு போய் தாக்குதல் நடத்தக்கூடிய வலிமை இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து ஈரான் தரப்பு இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள், சூசைட் ட்ரோன்கள் பெருமளவுல விதவிதமா ரகரகமா இருக்கு. அவங்களோட நேவல் ஃபிளீட்லயும் பாதுகாப்பதற்காக இந்த பெர்ஷியன் கல்ஃப் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காகவும் பல ட்ரோன்கள் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நேவல் ட்ரோன்களும் பல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்ப அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரூ ப்ராமிஸ் 3 ரெடியா தான் இருக்கு. எங்க மேல அட்டாக் பண்ணா மிக பெருமளவுல தாக்குதல் வரும் அப்படிங்கிற மிரட்டல்கள் ஈரான் தரப்புலேருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இஸ்ரேல் ஆனா தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பின்பம் உருவாயிட்டு இருக்கு இல்லையா? இதுல கேள்வியே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அமெரிக்காவோட யுஎஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய ஹமாஸ்க்கு போயிட்டு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஹமாஸ வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனதே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசல் புரசலா இந்த மேற்கு மீடியாக்கள்லாம் அது இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அதை நம்ம பார்த்திருப்போம். இது மேபி இஸ்ரேலா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. 2வது இவங்களோட மெயினான ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல இருந்து பேசுறது இது போல விஷயங்கள் தான் இருக்கு. இப்படி இருக்கு. அதாவது கத்தார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல ஆதரவு குடுக்குறது. இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஹமாஸ், இந்த காசா பகுதிகளுக்கெல்லாம். இப்ப இவங்களுக்கு ஈரானுக்கு எங்க தான் சம்மந்தம் இருந்து வந்ததுன்னு தெரியல. இங்க தாக்குதல் நடக்கிறதுக்கு இவங்க கொண்டு போய் ஈரான தாக்குதல் பண்றதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு?
அப்படிங்கிற பலருக்கும் கேள்விகள் இருந்தாலும் அது அப்படித்தாங்க. அப்படித்தான் அப்படிங்கிறது போல இங்க இருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சீஃப் இருக்காரு இல்லையா? அவர் தரப்புல இருந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? வீரர்கள் கூட. ஸோ அந்த டைம்ல அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது எகிப்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆர்மி இருக்கு. அதிநவீனமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. அவங்க ஒரு டஃப்பான ஃபைட்டா இருப்பாங்க நம்மளுக்கு அப்படிங்கிறது போல, இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அடுத்தது என்ன அந்த பக்கத்துல கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல நாங்க இருப்போம் அப்படிங்கிறாங்க. 2வது ஹமாஸோட அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்களே, இந்த பிலடெல்பியா காரிடார். அந்த இடத்துல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பின்வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட பகுதி தான். அங்கேயும் பேஸஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற லெபனானா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஊடுருவி போய் சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க. காசாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூஸ் போட்டும் இல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்றாங்க. கணக்குக்கு 3 நாடுகள். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் டிஸ்பியூட் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஊடுருவி போய் சில பகுதிகள பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ எஜிப்டும் சிக்கல் வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வருது. இங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா எஜிப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அழுத்தங்கள் குடுத்து ஹமாஸ்க்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேள எஜிப்ட் இந்த டீலுக்கு ஒத்துக்கல, அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்க உங்களோட பகுதிகளுக்கு சினை பெனின்சுலா கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும்போது அக்டோபர் 7. ஸோ அந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பண்றதுக்குலாம் பேசிட்டு இருக்காங்க. இது போல வேலைகள்லாம் பணம்லாம் குடுக்குறாங்க. அது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதுபோல நீங்க ஒத்துக்கல அப்டின்னா, நாங்க போர் தொடுப்போம் அப்படிங்கிறது போல ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிருவாங்களா? இல்ல வேற ஏதாவது திட்டம் போட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து ஜோர்டன் எப்படி? ஏன்னா இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கலாம் ஜோர்டனுக்குள்ள அனுப்பிடலாம். இந்த காசாலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுருக்காங்களா? அடுத்து இன்னும் 2 நாடுகள் கூட பார்டர் டிஸ்பியூட்லாம் ஏற்படுமா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ. ஆனா இப்ப சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு. இதுக்கு மேல இஸ்ரேல எதிர்த்து நாங்க போராடுறோம். இஸ்ரேல் உங்களுக்கு வார்னிங் அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் சிரியாவோட தெற்கு பகுதியில. இந்த சுவைதா ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கும் இந்த கோல்டன் ஹைட்ஸ்க்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த பகுதியில இது போல கிளர்ச்சி கும்பல்கள் கிளம்பிருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த சிரியால பஷர் அல் அசாத் அவர்களோட பல படைகள் இருக்காங்க. அவங்கலாம் பின்வாங்கியிருக்காங்க. அவங்க பெருமளவுல இல்ல அப்படின்னா சந்தேகங்களா இருக்குன்னு, அதுல ஒரு குழுக்களா இருக்குவாங்களா இவங்க அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இந்த பகுதியில நடக்கப் போகுது? இஸ்ரேல் எப்படி முடிவுகள் எடுக்க போறாங்க? ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு அழுத்தம் குடுத்து, இல்ல பேச்சுவார்த்தை மூலியமா, இல்ல ஒப்பந்தங்கள் மூலியமா இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு இது போல விஷயங்களுக்கெல்லாம் முடிவு கொண்டு வருவாரா? இல்ல இஸ்ரேல் போர் தொடுப்பாங்களா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இந்த மிடில் ஈஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரே சிக்கல் தான். அடுத்து நம்ம இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம்னா, களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் இது போல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கொஸ்டான்டினிவ்கால பயங்கரமான ஏர் ரைட் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக பெருமளவுல இழப்புகள். ஏன்னா இது ஃப்ரண்ட் லைன் கிட்ட வந்துச்சு. சிவியாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்த கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராஸ்க்கும் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இப்ப அந்த ட்ராஸ்க்ல இருந்து முன்னேறாங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டான்டினிவ்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கமாண்ட் பேஸஸா இருக்கட்டும், மிக முக்கியமான பகுதிகளா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு ரஷ்ய தரப்பு வந்து ஏர் ரைட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல பல பதிவுகள் அந்த பகுதியிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கால இருக்காரு. இப்போ உக்ரைனுக்கு ஆளுங்க தேவை. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு? 18 வயசு. அதாவது இளவட்டங்கள்லாம் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஏதோ ஒரு 10,00,000 வீரர்கள் கிட்ட இருந்தாங்கன்னா, உங்களால சமாளிக்க முடியும். இல்லன்னா சுத்தமா முடியாது அப்படிங்கிறதுனால, ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான சொல்லியிருந்தாங்க. அதாவது முதல்ல டீலுக்கு சைன் போடு. அடுத்தது ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட் பண்ணு. அப்படிங்கிற போல இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஒரு காரணமா என்னமோ தெரியல. ஃபுல் ஸ்விங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்க டிசிசி எம்ப்ளாயீஸ் களத்துல இறங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நபர பிடிக்கிறதுக்கு இத்தனை நபர்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்கு இத்தனை நபர்கள புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட்டோம்னா, ஃப்ரண்ட் லைன்ல ஆளுங்க இருப்பாங்கல்ல அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. இது போல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இவங்களால முடியாது அப்படிங்கிறது போல டிசிசி எம்ப்ளாயீஸ் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்க்ரோதா அவர்கள் உக்ரைனோட எம்பி இருக்கிறாங்க இல்லையா? இவங்க தரப்பு வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் அப்படிங்கிறத போல நம்ம சொல்லுவோம் இல்லையா சேனல்ல. இப்ப திரும்பி வந்து மீடியாக்கள்ல பேட்டி குடுக்கும்போது, இந்த டிசிசி ஆளுங்களா இருக்காங்க. என்ன ஆளுங்க புடிச்சிட்டு வராங்க. புடிச்சிட்டு போய் ட்ரெய்னிங் குடுத்து எல்லாம் பண்ணா, 10ல 2 பேர், 3 பேர் கூட தேற மாட்றாங்க. ஃப்ரண்ட் லைனுக்கு போ மாட்றாங்க. அதுவும் என்னங்க பிரயோஜனம் இருக்குது? இப்படியெல்லாம் இருந்தா எப்படிங்க? அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிரில்லோ புடானோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா? புடானோ அவர்கள். அது உக்ரைனோட டிஃபென்ஸ் சீஃப். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ ரஷ்யா வந்து அட்டாக் பண்றாங்கல்ல, இதுல எங்களுக்கு 2021 தெரியுங்க. இது போல திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது போல. அப்புறம் என்னங்க? ஆளுங்கள பெருமளவுல தயார் பண்ணி கொண்டு போய் தடுக்கலாம்லன்னா, ஆளுங்க கிடைக்க மாட்றாங்க. ஆயுதம் கேட்டா குடுக்க மாட்றாங்க. அப்படிங்கிற போல பல வகையான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவு. ஏன்னா ரஷ்யாவோட எதிர்த்து சண்டை பிடிச்சு உக்ரைன் வந்து இதுக்கு மேல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது துளி கூட வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது போல,
அமெரிக்காவோட பிளாக் வாட்டர் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ராணுவம் வந்துச்சு. அதோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிறார். அது வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது போல இவரு தரப்புல இருந்து இருக்கு. ஸோ மியூச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசி தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல முடிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது ப்ராஜெக்ட் உக்ரைன்ங்கிறது ஃபெயிலியர் தான், அதை அக்செப்ட் பண்ணி ரியாலிட்டி இருந்து வெளியே வாங்கப்பா, திரும்பி திரும்பி அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆனது லாஸ் ஆயிரும் பெருமளவில் அப்படின்னு கூட பல நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது மேற்கு நாடுகள் காதுல விடுமா? இப்பெல்லாம் என்ன பேசுறாங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு டிராப் செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிரான்ஸோட அதிபர் என்ன பண்ணாரு, முதல்ல போய் பேசிட்டு இருந்தாரு. இப்ப யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள் போயிருக்கிறாரு. இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, இமானுவேல் மேக்ரான் அவர்கள், ஏங்க செக்யூரிட்டி கேரண்டி விடுங்க, தனியா இருக்கட்டும், டீல் போடுறீங்களே எங்களையும் சேர்த்திக்குங்க, மினரல் டீல்ல அப்படின்னு போல இவர் போய் கேட்டுருக்கிறாரு. இப்ப அடுத்தது என்ன, யூகேவோட ஸ்டார்மர்கள், ஏங்க எங்களுக்கு ஒரு பங்கு தாங்க அப்படின்னு போல இவங்களும் போய் கேட்பாங்களா என்ன எங்க தெரியல. இப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு நல்ல டீலோட இப்போ உக்ரைனோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் இறங்கி இருக்கிறாரு. என்னதான் உக்ரைனோட அதிபர் டீல் எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ட்ரம்ப் அவர்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு எல்லாம் ரெடி பண்ணாலும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த போரை கையில் எடுக்கிறாங்களான்னா இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் பகுதி எந்த அளவுக்கு வளைச்சு புடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. தப்பிச்சு ஓடிடலான்னு பாத்துக்கிறாங்க, பணம் கொடுத்து ஏதோ பண்ணி ஏதோ தப்பிச்சு வந்துருப்பாங்க போல தெரியுது. கையங்காலமா பொறி வச்சு சிக்கி இருக்கிறாங்க. இத்தனை நபர்கள் தப்பிச்சு வர்றதுக்காக பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படிங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இது போல பாப்புலேஷன் வச்சு எப்படி இன்னுமே ரஷ்யா வச்சு சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி $1 ட்ரில்லியன் மேல வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 10ங்கிறாங்க. சொல்ல வரேன். $1 ட்ரில்லியன் மேல டெப்ட் இருக்குது உக்ரைனுக்கே கடன் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா வந்து என்ன கேட்கறாங்க, லாபத்துல கேட்கறாங்க. லாபம் வருமா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி அது விடுங்க, அது 2வது கதை. முதல்ல அக்ரிமெண்ட்டை போடுவோம், அப்புறம் மத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு விருப்பமே இல்ல சண்டை பிடிக்கிறதுக்கு. ஆனா இதே உக்ரைன் தரப்பு செய்திகள் என்ன வருதுன்னா, நார்த் கொரியா தான் அடுத்த பேட்ச் அனுப்புறாங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் அனுப்பிச்சாங்க, முடிச்சிருந்தோம். இப்ப அடுத்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருந்துருக்குது. ஸோ அடுத்த அடிசல் வந்திருக்குது. ஸோ இந்த அடிசல் எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்து சீக்கிரமா முடிச்சு விட்டுறோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல தயாரா தான் இருக்காங்க. முதல்ல வந்துருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் உள்ள போயிருக்கிறாங்க. ரொட்டேஷன் நடந்திருக்குது. இப்ப அங்க போன நார்த் கொரியன் வீரர்களும் பெருமளவுல அங்க இருக்கக்கூடிய நபர்களா ட்ரெயின் பண்ணுவாங்க. இது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது இவங்க யோசிக்கிற மாதிரிலாம் கிடையாது. வியட்நாம்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்டையர் அமெரிக்காவோட ரிசர்வ்ஸோட அவங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கு. வியட்நாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீனா, அது நம்ம லிஸ்ட்லயே சேர்த்த வேண்டியது. அதுக்கடுத்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, அடுத்து லாவோஸ். உலகத்திலேயே அதிக அளவுக்கு அமெரிக்கா குண்டு போட்டிருக்காங்கன்னா அது லாவோஸ் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. கணக்கே இருக்காது. இந்த சைடு ஏசியால இருக்கிறவங்களாம் ஒண்ணு கூடுனாங்க அப்படின்னா கணக்கே வராது. இதுக்கப்புறம் ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட்ன்னு வரும்போது கண்டிப்பா வெஸ்ட் தோத்துருவாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்சன் ப்ரெடிக்ஷன் நம்மளும் சொல்லிட்டே இருக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோர்வையா வர மாதிரி தெரியுது. நடக்காம இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா மிக பெரும் பிரளயம் தான் வெடிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்டோட அந்த டைம் பாம் வெடிக்குமா, இல்ல ட்ரம்ப் அவர்கள் இங்கேயே அமைதி கொண்டு வருவாரா? இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அமைதி மலருது, சீக்கிரமா ஒரு அக்ரிமெண்ட் வரும்னு சொல்றாங்க. அது எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்டுங்கிறாங்க. அந்த அடியில ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா, இல்ல இதெல்லாம் டைம் வாங்குறதுக்காக செய்யக்கூடிய மால் பிராக்டிஸா, என்ன நடக்குமோ தெரியல, பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.